லஞ்சம் குறைந்தால் நிச்சயமாக எல்லாரும் வரவேற்போம். ஆனால் என்ன 30% 40% என்ன? அப்படி லஞ்சம் குறைந்ததாக இருந்திருந்தால் பழனி கோவில் ஒரு ஏக்கர் 40 ஏக்கர் 40 சென்ட் நிலம் வந்து நிச்சயமாக வந்து அது பதிவாயிருக்கூடாதே. அந்த அதிகாரி வந்து எந்த விதமான லஞ்சம் வாங்காமலாம் வந்து அதை வந்து பதிவு செஞ்சிருக்க முடியும். அப்ப இது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. லஞ்சம் குறையணும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இப்படி ஒன்று சொல்லுகின்ற பொழுது நெரேட்டிவ் இப்படி இருக்கிற போது இன்னொன்று இப்படி நடக்கிறதே, அதுக்கு என்ன செய்யறது? அது என்ன கேள்வி இருக்கிறது. ஒன்று பெரிய வளர்ச்சி பகுதியில வந்து ஒரு பெரிய எதுவும் வந்து சொல்லும்படியா இல்லைங்க. நண்பர் சொன்னது மாதிரி ஊழல் ஒழிப்பதற்கான ஒரு முயற்சி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை வந்து பால் போல கண்ணுக்கு தென்படுற மாதிரி எங்கேயும் வந்து அப்படி இன்னும் தென்படலை. முதல்ல வந்து இப்போ இந்த ஊழல் ஒழிப்பு பொறுத்தளவு வந்துங்க கீழே ஒழிக்கிறதுங்கிறது ஒண்ணுதான். ஆனா முதல்ல மேல ஒழிக்கப்படணும். மேல ஒழிக்கப்படணும். தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் இருக்கக்கூடிய ஒன்று டாஸ்மாக். வந்து டாஸ்மாக். அப்போ இந்த டாஸ்மார்க்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து டாஸ்மார்க் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஆலைகள், அதுக்கு பிறகு அது டாஸ்மார்க் கொள்முதல் செய்யறது, அது வந்து வாகனங்கள் எடுத்துட்டு போறது, அதுக்கு பிறகு பாட்டிலுக்கு 10 ரூபா விற்கிறது. இதுல எதுவுமே மாற்றம் இல்லையே. இன்னைக்கு வந்து அந்த 10 ரூபாய்ங்கிறது 20 ரூபாய் ஆயிட்டே தவிர அது குறையிலையே. அப்ப நாம் எதை வளர்ச்சி, எந்த நன்மை, இது 60 நாள் என்ன முன்னேற்றம் என்று எப்படி சொல்றோம்? ஏதாவது ஒன்றிலாவது வந்து நம்மளுக்கு கண்கூட இந்த நன்மை தெரிகிற மாதிரி ஒன்றும் வரல. இன்னும் அவங்க வந்து பயிற்சியிலேயே இருக்கிற மாதிரி தெரியுதை தவிர ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கிறாங்க தவிர இன்னும் வந்து ஒரு கான்கிரீட்டான சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறதோ அல்லது வந்து எதுலையுமே உதாரணத்துக்கு கூட வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க ஆளுநருடைய உரைக்கு முன்பாக. அந்த வெள்ளை அறிக்கையில வந்து 13 லட்சம் கோடி ரூபாய் கடந்த ஆட்சியில கடன் வாங்கப்பட்டு விட்டது. ஒவ்வொருவருடைய தலையில் 1,28,000 வந்து சுமத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த 13 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக வாங்கி அது ஊழல் நடைபெற்றதா அல்லது உதாசீனமாக செலவழிக்கப்பட்டதா என்றுமே ஒன்றுமே சொல்லாமல் வெறுமனே வந்து புள்ளி விவரத்தை மட்டும் கொடுத்திருக்காங்க. அதனால வந்து ஒரு இம்பாக்ட் ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆட்சியினுடைய அழுத்தம், அதனுடைய தாக்கம் எதுலையுமே தெரிய மாட்டேங்குது. நான் குறையா சொல்லல. நான் சொல்றது வந்து 60 நாள் ஆட்சியினுடைய தாக்கம், அதாவது வந்து காவல்துறையினுடைய அந்த துறையின் மூலமாக அல்லது வந்து கல்வித்துறையில அல்லது வந்து மருத்துவத்துறையில ஏதாவது ஒன்றில் வந்து இந்த முன்னேற்றத்தை வந்து கண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக மக்களுடைய தொடர்பிலே இருக்கிறார். இந்த அரசு வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்குது, இந்த அரசு வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது கூட வாய்ப்பெல்லாம் இருக்கிறோம். அதுதான் வந்து சுட்டி காட்டுகிறது. அரசியல் எப்பவுமே வந்து அவகாசம் போது விளையாட போனா அடுத்த செகண்ட் இருந்து கோல் போடுறோம். சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு ½ மணி நேரம் கழிச்சு போனா அதுக்கு தேவைப்படுத்தி வருங்களேன். அப்படி அரசியலை பொறுத்தளவு வந்து தேர்தல் முடிஞ்சிருச்சு, பதவி ஏத்தாச்சு, அடுத்த மினிட் வந்து நம்முடைய செயல்பாடு துவங்கி இருக்குங்க. அதனால கால அவகாசம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மக்கள் வந்து சொல்வது என்பது வேறு. ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிற போது ஒரு மெட்டீரியலிஸ்ட். இப்போ நீங்களே அடுத்த கேள்வி, எதை வைத்து வந்து இந்த ஆட்சி நல்லாட்சி இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு நான் தரவு கொடுக்குறேன். அப்போ அப்படி இல்லாத போது நான் என்ன சொல்றேன்,